எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். மயிலாடுதுறை மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? இந்த மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இது வந்து இப்போது ஒரு நியூலி ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் ஏடிஎம்கே பீரியடில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்குனாங்க. இந்த மாவட்டத்தில் 3 தொகுதிகள் இருக்குது. மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், இந்த 3 தொகுதி இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீர்காழி தொகுதியை பார்ப்போம். இந்த சீர்காழி தொகுதியை பொறுத்தவரை இங்கே வந்து திமுக திராவிடம் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. 71 77 கூட திமுக ஜெயிச்சிருக்காங்க. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் 80க்கு அப்புறம் இது ஒரு பெல்வெதர் சீட் மாதிரி எந்த கட்சி எங்கள் ஸ்டேட்டில் ஆட்சிக்கு வருதோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 80 84 அதிமுக, 89 திமுக, 91 அதிமுக, 96 திமுக, அப்புறம் 2001 அதிமுக, 6 திமுக, 11 16 அதிமுக, 21 திமுகன்ற மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல 2011 ரிசல்ட் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 2011 வந்து இந்த தொகுதியில் வந்து திமுக கூட்டணியில் விசிகா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதிமுக வேட்பாளர் சக்தி வந்து 55% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. விசிகா வந்து கிட்டத்தட்ட 37% தான் எடுக்கிறாங்க. பாஜக இங்கே ப்ரெசன்ஸ் இல்லை. 2016க்கு வருவோம். 16 தேர்தல் என்னன்னா அதிமுக வேட்பாளர் PV பாரதி வந்து 43% தான் எடுக்கிறாங்க. 54% எடுத்தவங்க 11% ட்ராப்பு. தேமுதிக வெளில வந்ததுக்கப்புறம் தேமுதிகவும் அதுக்கேற்ற மாதிரி 7% ஓட்டு எடுத்து வந்துடுறாங்க. அந்த 4%ன்றது திமுகவுக்கு வந்திருக்கு. ஏன்னா திமுக வந்து 36%, திமுக விசிக பாமக ஓட்டு உள்ளே இருக்குது. பாமக வெளில வந்து தனியாக அவங்க ஒரு 8% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ பாமக ஓட்டு வெளில வந்துருச்சு. திமுக வந்து 38% ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ் வந்திருக்கு. பேலன்ஸு அதிமுகவுக்கு வந்திருக்கு 43%. 21 என்ன இருக்குன்னா திமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் வந்து கிட்டத்தட்ட 49% ஓட்டத்திற்கு. ஸோ அந்த பாமக ஓட்டு மீண்டும் திமுகவுக்கு வந்திருக்கு. திமுகனா ஏன்னா 2011 விசிகா கண்டெஸ்ட் பண்ணுது. 21 திமுக உதயசூரியன் கண்டெஸ்ட் பண்ணுறதால அவங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு வந்துடுது. பாமகவோட 8 வருது. இவங்க தேமுதிக எடுத்த ஒரு 7%லேயும் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வருது. பேலன்ஸ் நாம் தமிழர் கொஞ்சம் அவங்க ஓட்டு கொஞ்சம். ஏன்னா நாம் தமிழர் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனில் வந்து 1500 ஓட்டு எடுக்கிறாங்க. இது 1% கம்மியாக தான். அங்கேருந்து அவங்க வந்து 5.5% போயிருக்காங்கன்னா நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு எடுத்து திமுக பர்ஃபெக்டாக அந்த கெமிஸ்ட்ரி வந்திருக்கு. அதிமுக அந்த 43% பேஸ் வெயிட் அவங்க கூடுதலாக ஓட்டே எடுக்கல. அதனால இவர் திமுக வந்து கம்ஃபர்டபுளாக இங்கே ஜெயிச்சிருக்க. பாமக ஓட்டு வந்து இந்த தொகுதியில் அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இப்போது 24 பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோன்னா இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. திமுக அணியில் என்டிஏல பாமக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதிமுக கேண்டிடேட்ஸ் பாபு நல்ல கேண்டிடேட் தான். அவர் பூம்புகார் தொகுதியினவர் தான். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் போகும்போது. காங்கிரஸ் 46% எடுத்துடுறாங்க. அவங்க 49 46 எடுத்துடுறாங்க. அதிமுக 25% எடுத்துடுறாங்க. நாம் தமிழர் வந்து இந்த காளியம்மாள் கண்டெஸ்ட் பண்ணி இன்னும் மேலே போகிறாங்க. மேபி அவங்க விஜய் கட்சியில் போய் இன்னும் கொஞ்சம் ஓட்டு கொண்டு வரலாம். அவங்க நாம் தமிழ் 12% எடுத்துடுறாங்க. பாமக 13% எடுத்துருக்காங்க. பாமக அதிமுக சேர்ந்தால் ஆல்மோஸ்ட் அந்த அந்த 43 இருக்கிறதுல வந்து நாம் தமிழ் கொஞ்சம் பிரிச்சிடுறாங்க. பிஜேபி பாமக அந்த ஓட்டு கொஞ்சம் பிரிச்சிடுறாங்க. அதில் வெளில எடுத்துடுறாங்க இவங்க. ஸோ அதிமுக 25% தான் வருது. அதிமுக ரெட்டையில கண்டெஸ்ட் பண்ணி திமுக 49 46க்கு திமுக டிப்பே இருக்குது. ஸோ இந்த 25 13 சேரும்போது 48 38 ப்ளஸ் இவங்க ஓட்ஸ் கொஞ்சம் நெருக்கத்தில் வருது. இது வந்து எப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை உதயசூரியன் நிற்கும் போது பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க விசிகா ஓட்டும் விசிகாவும் பாமக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். வேறு கூட்டணி கட்சிக்கு போகும்போதே இங்கே கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பாமக ஓட்டு வந்து இங்கேயும் அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது தெரியாது. இப்போ இவங்க காரியமாக எடுத்த ஓட்டில் விஜய்
ஒரு நல்ல வேட்பாளர் போது விஜய் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு இந்த தொகுதி ஃபேவரபுளாக இருக்குது. அடுத்து மயிலாடுதுறை தொகுதி. மயிலாடுதுறை தொகுதி பொறுத்தவரை அது திமுகவுக்கும் சரி அதிமுகவும் சரி அந்தளவுக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த தொகுதி. திமுகவுக்கு ஒரு காலத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. அதிமுகவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் பெருசாக இல்லை. ஏன்னா திமுக வந்து இங்கே 67 கிட்டப்பான்ற ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்க. அந்த கிட்டப்பான்ற கேண்டிடேட் கிட்டத்தட்ட 84 வரை அவர் தான் ஜெயிக்கிறார். 84 அவர் இருக்கும் வரைக்கும் அவர் தான் இங்கே ஜெயிக்கிறார். 84 தான் அவர் மறைவுக்கு பின் தான் அதிமுக முதல் முறை இங்கே ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக 89 ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆதிக்கம் ஒன் ஸ்ட்ராங்கர்ஸ் 91, 96 தமிழ்நாடு காங்கிரஸ், 2001, 2001 பாஜக ஜெயிக்கிறாங்க இங்கே. அப்புறம் 2006 மீண்டும் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க ராஜ்குமார். அப்புறம் 2011 தேமுதிக, 16 அதிமுக, அப்புறம் மீண்டும் 2021 காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 11 ஜெயிச்ச ராஜ்குமார் இங்கே ஜெயிக்கிறாரு. ஸோ 2011 போயிடலாம். ஸோ ராஜ்குமார் வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி 42% ஓட்டு எடுத்துடுறாரு. தேமுதிக வேட்பாளர் அருள்செல்வர் வந்து 44% ஓட்டு எடுத்து ஆல்மோஸ்ட் 45% அவர் ஜெயிச்சிடுறாரு. பாஜகவுக்கு இங்கே ஒரு 3% இங்கே ஓட்டு வந்திருக்கு. 16 என்ன ஆகுதுன்னா அதிமுக சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வந்து 42% எடுக்கிறாங்க. திமுக வந்து அந்த காங்கிரஸ் 42% எடுக்கிறாங்க. பட் திமுக நிற்கும் போது கிட்டத்தட்ட 40% வரல, 39% தான் வருது. பாமக வெளில போகும்போது திமுக கொஞ்சம் அதில் பலவீனப்படுறாங்க. அப்புறம் தேமுதிக ஸ்பிளிட்லேயும் தேமுதிக 2% எடுத்தாலும் அதுலேயும் கொஞ்சம் திமுக கொஞ்சம் அங்கே பலவீனப்படுறாங்க. பிஜேபி வந்து அவங்க 11 16 ஓட்டே கொஞ்சம் இழந்துடுறாங்க இதில். ஸோ இந்த வந்து சொல்லுன்னா இந்த 16 பார்த்தோன்னா இவர் பாமக இங்கே ஒரு 8% எடுக்கிறாங்க. தேமுதிக அவங்க ஒரு 7% எடுக்கிறாங்க. அந்த 2 ஓட்டு வந்து திமுக ஓட்டை கொஞ்சம் போகாமல் தடுத்து கொஞ்சம் அதிமுக வெற்றி வாய்ப்பு கொடுத்துரு. இப்போ இந்த 7 சரி 8 42 சேர்ந்து 50 வரணும் 21. பட் ஆனால் பாமக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, பாமக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே 40 தான் வருது. மாறாக ராஜ்குமார் கண்டெஸ்ட் பண்ணி 42 கரெக்டாக வந்துடுது. ராஜ்குமார் அக்செப்டபிலிட்டி திமுக வேட்பாளரோட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. அந்த 7 வந்து அப்படி நாம் தமிழர் பக்கம் போயிடுது. நாம் தமிழர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 1500 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. 1% கம்மியாக தான் அங்கே நாம் தமிழர் போயிடுது அந்த ஏறு. அமமுகவும் கொஞ்சம் எங்கள் ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அங்கே அமமுகவும் கொஞ்சம் அதிமுக ஓட்டை கொஞ்சம் பலவீனப்படுத்தியிருக்காங்க. இங்கே அது 4% எடுத்து, மக்கள் நீதி மையம் ஒரு 3% எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அதிமுக ஓட்டை கொஞ்சம் பலவீனப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து இங்கே காங்கிரஸ் வேட்பாளர் இங்கேயும் 46% அவங்க சுதா எடுத்துட்டாங்க. அதிமுக 23% எடுத்துட்டாங்க. நாம் தமிழர் வந்து 8% எடுத்தாங்க. 8லேருந்து 11% நாம் தமிழர் நல்ல க்ரோத்து. பாமகவும் அவங்களும் ஒரு 17% எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பாமக அதிமுக சேரும்போது ஓரளவு இப்போ ரெட்டையில இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தொகுதியில் ரெட்டையிலை நிற்கும் பட்சத்தில் அதிமுக எட்ஜு கொடுப்பேன். இப்போ ரெட்டையிலை நிற்கும்னா அது தெரியாது. பாஜகவுக்கும் கடற்கரை ஜெயிச்சிருக்காங்க, அவங்களும் கேட்கலாம் அப்படின்றதில். ஸோ என்னை பொறுத்தவரை என்னோட ஹன்ச் வந்து இந்த தொகுதி ரெட்டையிலை நிற்காதுன்னு நினைக்கிறேன். பாஜக ஜெயிச்சிட்டு அங்கேயும் கொடுக்கலாம், பாமகவும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து க்ளோஸ் ஃபைட்டு. நான் திமுக எட்ஜு கொடுக்குறேன். ரெட்டையிலைன்னா அதிமுக எட்ஜு. பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, இதுவும் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. நீங்கள் சீர்காழியில் பார்த்த மாதிரி 77 திமுக ஜெயிக்கிட்டது. சீர்காழி ஒரு ஜெராக்ஸ் காப்பி 77 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 80க்கு அப்புறம் இது வின்னிங் பார்ட்டிக்கு தான் இந்த தொகுதி போயிருக்கு. எந்த அணி மாநிலம் ஜெயிச்சிருக்கோம் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போது இவர் பவுன்ராஜ் 2011-16 தொடர்ந்து ஜெயிச்சார் அதிமுக சேர்ந்து. அவருடைய மகன் தான் பி பாபு. இவர் பார்லிமெண்ட்டில் இப்போ நின்னார். இவர் திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் 21 ஜெயிச்சிருக்காரு. ஸோ 11 ரிசல்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். 11 வந்து பவுன்ராஜ் வந்து 50% மேலே ஓட்டு எடுத்துறாரு. திமுக அணிலாம் பாமக அணிக்கிறாங்க. அவங்களே கிட்டத்தட்ட 44% வந்து எடுத்திருக்காங்க. பிஜேபிக்கு ஒரு 1% ஓட்டு இருக்கு. 16 என்னன்னா பவுன்ராஜ் வந்து 51% எடுத்தவர் வந்து 45% எடுக்கிறாரு.
இந்த தொகுதி வந்து கொஞ்சம் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறதால இவங்க திமுக ஐஎம்எல் கொடுக்குறாங்க. அவங்க 35% தான் எடுக்கிறாங்க. பாமக வந்து 8% எடுத்துடுறாங்க. திமுக எடுத்த 43% பாமக அந்த ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இதில் வந்து அதிமுக எடுத்த ஓட்டை வந்து தேமுதிக அந்த அணிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துறாங்க. நாம் தமிழர் ஒரு 2000 ஓட்டு கம்மியாக 1900 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க 16ல். 21 என்ன ஆகுதுன்னா நிவேதா அதே பொசிஷன் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஐஎம்எல்காக இவங்க திமுக வேட்பாளர் இருக்கிறதால அந்த பாமக ஓட்டு வந்து அதிமுக பக்கம் திமுக ஓரில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதிமுக கொஞ்சம் பவுண்டராஜ் பலவீனப்படுத்தினால நிவேதா முருகன் வந்து ஒரு 46.4% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிடுறாரு. காளியம்மாள் இங்கேயே நிற்கிறாங்க. அவங்க வந்து நாம் தமிழர் ஓட்டு வந்து 1900 இருந்து 14,000 எடுத்து போயிடுறாங்க. 7% ஓட்டு நாம் தமிழர் ஸ்டேட் ஆவரேஜ் விட கொஞ்சம் அதிகமாக ஓட்டு எடுத்திருக்காங்க. இங்கே பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி போகுதுன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸ் இங்கேயும் 45% எடுத்திருக்காங்க. அதிமுக வந்து பவுண்டராஜ் சொந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 29% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் காளியம்மாள் பாமகவோட அதிகமாக ஓட்டு எடுத்துருக்கு 12% எடுத்திருக்காங்க. பாமக கூட்டணி பாஜக வந்து 11% எடுத்திருக்காங்க. இந்த 11 29 40% வரணும். திமுக 45% கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்றதா இருக்குது. ஸோ இதில் வந்து பாமக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது எனக்கு இங்கே கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ ரொம்ப டைட் ஃபைட் இருக்கும். நான் ஒரு நிவேதா முருகனை பற்றி நல்லா கேள்விப்பட்டேன். நல்லா கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சி. அதில் நான் ஒரு சின்ன எட்ஜ் வந்து நிவேதா முருகனுக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன். திமுகவில் அவர் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன். அதில் நிவேதா முருகனுக்கு நான் இந்த தொகுதியில் ஒரு எட்ஜினை கொடுத்தேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை சொன்னீங்க. அந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் வந்து சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். இந்த 3 தொகுதியுமே திமுக கைவசம் இருக்கக்கூடிய தொகுதிகளாகத்தான் இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.